ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து ஒரு பேபி ரெசிபி தான். பேபிக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து மில்லட்லேருந்து வரகரிசி வச்சு ஒரு 1 pot ரெசிபி மாதிரி பண்ண போகிறேன். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக வரகரிசி எடுத்தோம்னா போதும். ஏன்னா அது வந்து வெந்து வரும்போது நிறையா ஆகிடும். அதனால் குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம்னா போதும். அது கூட நான் வந்து மைசூர் தால் எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே வந்து 1 ஹவருக்கு நான் நல்லா ஊற வச்சுக்கிறேன். ஸோ இது கூட இன்றைக்கி நான் ஆட் பண்ண போகிற வெஜ்ஜீஸ் பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, சௌ இந்த 4ம் தான். இதை வந்து கொஞ்சம் நீளமாக பாப்பாவோட கையில் கொடுக்குற மாதிரி ஃபிங்கர் ஃபுட் மாதிரி நான் கட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ரொம்ப பெருசாக நீங்கள் கொடுத்தீங்கனாலும் வேகாது. அதே போல் ரொம்ப சின்னதாக போட்டிங்கன்னா குழஞ்சிரும். அதனால் நம்ம பாப்பா கையில் எடுத்து கொடுத்து அவங்க சாப்பிட பழகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து அவங்கள ஒரு இடத்துல உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா, அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அவங்களே சாப்பிட்டு பழகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஸோ இதில் வந்து எல்லா வெஜிடபிள்ஸையும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்து வச்சிங்கன்னா டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இதோட 2 சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு எடுத்திருக்கேன். குக்கர் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் கொடுக்கல அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் கொடுக்கலாம். அதுவுமே நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணதும் ஒரு சின்ன தக்காளியை வந்து நான் முழுசாக சேர்த்திக்கிறேன். தக்காளியோட டேஸ்ட் வந்து பாப்பாவுக்கு பிடிக்கும். அதனால நான் வந்து ஒரு ஃபுல் டொமேட்டோ சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் பாதி சேர்த்துனா போதும். இது கூட வந்து நான் இந்த சீரகமும் மிளகும் வந்து இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு அந்த நெய்லேயே வந்து ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி சாட்டே பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜ்ஜீஸ் எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது 1 pot ரெசிபி மாதிரி தான், ரொம்ப நேரம் ஆகாது. எல்லாத்தையுமே ஒன்றா ஆயில், அதாவது நெய்யில் கொஞ்சம் நேரம் வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தாலும் அதுக்கப்புறம் மில்லட்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ்வலாக ஊற்றுற தண்ணியை விட கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா குழஞ்சி வெந்து வரணும். அப்போ தான் வந்து இது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதனால நான் வந்து ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து டோட்டலாக ஒரு 7 விசில் விட்டு எடுத்துறேன். கொஞ்சம் நான் வந்து கூலாக தான் பாப்பாவுக்கு கொடுக்குறேன். நீங்கள் சாப்பாடாக கொடுக்குறவங்க வந்து இன்னும் ஒரு விசில் கூட விட்டுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இது வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கும். அதே டைம் வந்து இதில் குழஞ்சிருக்காது. இந்த மாதிரி நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மில்லட் வந்து கொஞ்சம் நேரம் ஊறணும். 5லேருந்து 6 டைம் நீங்கள் நல்லா கழுவிட்டு தான் அதை சேர்த்திக்கணும். ஸோ நான் வந்து பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டே அவள் கையில் வந்து நான் வெஜிடபிள் கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு அவள் கேரட்டை சூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது அவளுக்கு அந்த டேஸ்ட்டு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ குழந்தைங்களும் அவங்களே சாப்பிட்றதுக்கு வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு மெத்தடாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி பேபி ரெசிபி வேறு ஒன்றோட உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.